ஆப்வியஸ்லி குரு பார்க்க போகிறது விருச்சிக வீடு, மகர வீடு, மீன வீடு. கண்டிப்பாக பெரிய பலன், எதிர்பார்த்த எல்லாமே கிடைக்கும். எதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ எவ்ரிதிங் தே வில் கெட். இது வந்து எந்த ராசினியர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்? மேஷம், சிம்மம், மீனம் ஆல்சோ. ஏன்னா சனி ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். சனி திடீர் ஜாக்பாட். தனுசு, விருச்சிகம், கடகம், மிதுனம், கும்பம். கண்டிப்பாக குழந்தை, திருமணம். அண்ட் தென் கன்னி ஆல்சோ. புல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் சூர்யா தேவராஜ் மேம் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து குரு பயிற்சியில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர். இப்போது குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ இதில் வந்து 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய துல்லியமான பலனுக்காக நம்ம நேயர்கள் காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த குரு பயிற்சி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இந்த குரு பயிற்சியில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க காத்திருக்கு? முன்னோர்கள், குருமார்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஜாதகம் நம்மக்கிட்ட கொடுக்க வராங்க, ஏதாவது தோஷத்தை சொல்லுங்கள் அப்படி கிடையாது. என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், நல்ல வார்த்தை ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு தான் சொல்லி வராங்க. அதுபோல் குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டீங்க. 12 ராசிகளுக்கும் குரு நல்லதை தான் செய்வார். நல்ல பலன்கள் கிடைக்க போது. குரு பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்குது. குரு பயிற்சி எப்போ அப்படின்னா, இந்த வருடம் 2026 வருடம் ஜூன் 1/6/2026 26/6/2027 ஒரு வருட காலங்கள் குரு மிதுனத்திலிருந்து கடகத்தில் உச்ச குருவாக வந்து இடம்பெயர்ந்து பலன்களை தரப்போகிறார். அதுக்கிடையில் அதிசார பயிற்சி இருக்குது. அது அக்டோபர் மாத காலகட்டத்தில் அதோடைய பலன்கள் அது நம்ம தனியாக பார்ப்போம். அது ஒரு 4 மாத காலங்கள் குரு அதிசாரமாக கடக வீட்டிலேருந்து சிம்ம வீட்டுக்கு திரும்ப வந்து அதிசாரமாக ஃபார்வர்ட் டிரான்சிட் இருக்குது. அது நம்ம அப்போ பார்த்துப்போம். 12 ராசியும் நல்லா இருப்பாங்க. எல்லா சுபிக்ஷமும் செல்வமும் எல்லாம் கிடச்சி திருப்தியாக மகிழ்ச்சியாக குரு பயிற்சி நல்லாயிருக்கும். உலகத்தில் வந்து நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் ஃபேஸ் பண்ணுற எல்லா கான்சிக்வன்சஸும் முடிஞ்சு நல்லபடியாக உலக மக்கள் இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பர் மேம், சூப்பர். இப்போ இந்த குரு பயிற்சி டைமில் வந்து இந்தந்த ராசி நேர்களுக்கெல்லாம் வந்து கோல்டன் பீரியடாக இருக்கும் அப்படின்னா எந்த ராசிக்கு இருக்கு? ஆப்வியஸ்லி குரு பார்க்கக்கூடிய குருவின் பார்வை, குரு பார்வை கோடி நன்மை. அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். ஆப்வியஸ்லி குரு பார்க்க போகிறது விருச்சிக வீடு, மகர வீடு, மீன வீடு. ஓகேங்களா? இந்த 3 ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பலன், எதிர்பார்த்த எல்லாமே கிடைக்கும். எதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ எவ்ரிதிங் தே வில் கெட். இது வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். குரு பார்வை டைரெக்டாக எங்கே விழுக போதோ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல சுபத்துவமான பலன் இருக்குது. ஓகே, சூப்பர். எந்த ராசினியர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்? மேஷம், சிம்மம், மீனம் ஆல்சோ கவனமாக இருக்கணும் இந்த குரு பயிற்சியில். ஏன்னா சனி ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். சனி வந்து விரய சனியாக இருக்கார், அட்டம சனியாக இருக்கார், ஜென்ம சனியாக இருக்கார். ஸோ இந்த 3 ராசிக்காரர்கள் குரு பயிற்சி நடந்தாலுமே எல்லா விஷயத்துலையும் கவனம், உடல், வண்டி வாகனம் அனைத்திலும் கவனமாக இருக்கணும். ஓகே. எந்த ராசினியர்கள் குரு பயிற்சி டைமில் ஒரு முக்கியமான முடிவெடுக்க போகிறாங்க, இல்லை வீடு வாங்க போகிறாங்க, நிலம் வாங்க போகிறாங்க, இல்லை தொழிலே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா குரு பயிற்சி டைமில் எந்தெந்த ராசினியர்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்? மகரம், கன்னி, ரிஷபம். இந்த 3 ராசிக்காரங்க வீடு, தொழில் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும். சூப்பர், சூப்பர். திடீர் ஜாக்பாட், ரொம்ப இப்போ எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்ல. ஸோ எந்த ராசினியர்களுக்கு குரு பயிற்சியில் கிடைக்க போகுது? தனுசு. ஓகே. தனுசு ராசிக்காரங்களுக்கு திடீர் ஜாக்பாட், எதிர்பாராத அதிர்ஷ்டம், உழைக்காத வருமானம், இதெல்லாம் குரு பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, சூப்பர். இப்போ நிறைய பேர் வந்து திருமணத்துக்காகவும் குழந்தைக்காகவும் காத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த குரு பயிற்சி டைமில் உங்களுக்கு வந்து இது ரெண்டும் நடந்தே தீரும் அப்படின்னா எந்த ராசினியர்கள்? விருச்சிகம், கடகம், மிதுனம், கும்பம். ஓகே. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக குழந்தை, திருமணம். அண்ட் தென் கன்னி ஆல்சோ. கன்னிக்கும் திருமணம் கைகூடி வந்துடும். ஓகே. இந்த குரு பயிற்சி டைமில் ஓவராலாக வந்து 12 ராசி நேர்களுமே இந்த கோவிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வரணும், இந்த பரிகாரம் பண்ணுங்கள், எந்த பிரச்சனை வந்தாலுமே உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னா ஓவராலாக என்ன விஷயம் பண்ணலாம்? நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணி ரொம்ப செலவு பண்ணி எந்த கோவில்களுக்கும் போய் அலைஞ்சு அப்படி கிடையாது. பிரபஞ்சமே வந்து இறைவனுடையது தான். இறைவன் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறார். அதை தான் நான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் தனியாக வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே கோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறது, பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு, சிவன் ஆலயங்கள் இல்லை எங்கே வந்து குரு பயிற்சி நல்லா
பண்ணுறாங்களோ அங்கே போய் உங்கள் பேரில் உங்கள் பிறப்பு நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் சந்தோஷப்படணும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது, சின்ன குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது, படிப்பு இப்போ டியூஷன் இல்லாத பசங்களுக்கு ஃப்ரீ டியூஷன் அது மாதிரி நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரீ டியூஷன் ட்ரஸ்ட் ஸ்கூல்ஸில் ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ண குருவின் அனுகிரகம் நமக்கு கிடச்சி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்மா. அதாவது நம்ம எப்போ கொடுக்குறோமோ கொடுக்குறதுக்கு உண்டான மனசு உங்களுக்கு வருதோ அப்போ கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா இறைவன் யாருக்கும் டைரெக்டாக கொடுக்குறதில்ல. இப்போ உங்ககிட்ட பணம் தருவாரா? தரமாட்டார். இதே நான் கொடுக்குற ஒரு இடத்துல இருந்தேன்னா இவங்க நல்லா கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கொடுத்தா இவங்க 4 பேருக்கு கொடுப்பாங்கன்னா கடவுள் கொடுக்குறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி அவங்களுக்கு தருவார். எஸ்பெஷலி குரு பகவான், ஏன்னா அவர் தான் ஃபினான்சியர், தனகாரகன். ஓகேங்களா? இப்போ உலகமே ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். உலகத்தில் யாருமே எந்த கண்ட்ரியும் கடன் வாங்காமல் இல்லை. அப்போ இந்த ஃபினான்சியர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஒரு வருஷம் 12 வருடத்திற்கு ஒரு முறை வர்ற குரு, கடகத்தில் குரு உச்சமாகி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்ட்ராங் ஆகிறார். ஸோ 12 ராசிகளுக்கும் நல்லாவே இருக்கும். ஓகே, சூப்பர்மா.